இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வழியாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் காணொளி வழியாய் உங்களை சந்திப்பது சற்று கடினமாயிருந்தது. அநேக நாட்களுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அது ஒரு அழகான பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் அனைத்து மாணவர்களும் ஒற்றுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்க, ஒரு சில மாணவர்கள் மட்டும் தங்களுக்குள் வேற்றுமையை உருவாக்கி கொண்டார்கள். தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற கௌரவத்தோடும் எண்ணத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மாணவர்கள் ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில், கடைசி நேரத்தில் 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆரம்பமானது. அதில் ஒரு மாணவன் மட்டும் காலிலே கட்டோடு வந்து நின்றான். மற்ற எல்லா மாணவர்களும் திடகாத்திரமாய் இருக்க, இவன் மட்டும் சற்று பலகீனத்தோடும் காலில் கட்டோடும் நின்று கொண்டிருக்க, அங்கு வந்த உடற்கல்வி ஆசிரியர் மற்ற மாணவர்களை பார்த்து, எல்லாரும் 1000 மீட்டர் ஓட வேண்டும். காலிலே கட்டோடு நின்ற இந்த மாணவனை பார்த்து, நீ மட்டும் 800 மீட்டர் ஓடினால் போதும், முதலிலே வந்தால் உனக்கு நான் முதல் பரிசை கொடுக்கிறேன் என்று சொன்னார். எல்லா மாணவர்களும் கோபமடைந்தார்கள். ஆசிரியரை பார்த்து கேட்டார்கள், நாங்கள் எல்லாரும் 1000 மீட்டர் ஓட வேண்டும், இவன் மட்டும் 800 மீட்டர் ஓட வேண்டுமா? இது எப்படி நீதி என்று கேட்க, அந்த ஆசிரியர் கேட்டார், இந்த மாணவனுடைய காலில் எப்படி காயமடைந்தது யோசித்து பார். யாரும் பதில் சொல்லவில்லை. திரும்ப திரும்ப அந்த ஆசிரியர் கேட்க, ஒரு மாணவன் சொன்னான், நாங்கள் தான் அவன் காலை காயப்படுத்தினோம். எதற்காக என்று கேட்ட பொழுது, எங்களுக்கு முன்பாக அவன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான், ஆகவே தான் காலிலே நாங்கள் காயத்தை உருவாக்கினோம். அப்பொழுதுதான் அந்த ஆசிரியர் சொன்னார், நீங்கள் செய்தது நீதியாய் உங்களுக்கு படுகிறது என்று சொன்னால், அவன் 800 மீட்டர் ஓடுவதும் எனக்கு நீதியாய் தென்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் செய்த தவறுக்காய் அவனை தண்டிக்க முடியாது. நீங்கள் தவறு செய்தபடியால் அந்த தவறை சரி கட்டுவதற்காக அவனை 200 மீட்டர் குறைவாய் ஓடச் சொல்லி இருக்கிறேன் என்று அந்த ஆசிரியர் சொன்னாராம். அனைத்து மாணவர்களும் வெட்கத்தோடு தலை குனிந்து நின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, உன்னை போல் பிறரையும் நேசி என்று திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய வாழ்விலே மற்றவர்களை நேசிக்க மறக்கிறோம், மற்றவர் மீது அன்பு செலுத்த மறக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே இயேசுநாதர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார், உன்னை போல் பிறரை நேசி. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லார் மீதும் அன்பு செலுத்துகிறவர். அதே அன்பை நாம் மற்றவரிடத்தில் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அப்பேற்பட்ட அன்பை நாம் மற்றவரிடத்தில் செலுத்துவோம். ஆண்டவர் தாமே அனைவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த தயவையும் கிருபையும் இரக்கத்தை நினைத்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும். காலை முதல் இரவு மட்டும் உம்முடைய பிரசனம் எங்களை தாங்கட்டும். குறிப்பாக நாங்கள் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்த ஆண்டவர் கிருபைச்சு மேலான தயவு, மேலான இரக்கம், மேலான வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஜெபத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பியுங்கள். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். மீண்டும் நாளைய தினத்தில் இன்னொரு காணொலியோடு அனைவரையும் சந்திக்கிறேன். ஆண்டவர் தாம் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.